ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் சார் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அவரோட டயட் பிளான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அகெயின் கார் ரேசிங்கில் கலந்துக்க போகிறதா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுக்காக 42 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கதாகவும் அதோட டயட் பிளான்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் டாப் ஆக்டரில் இருக்க நம்ம தலை அஜித் சாரை நார்மலாகவே மூவியை தவிர வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எல்லாமே அவாய்ட் பண்ணிருவார். ஆனால் இப்போ இந்த இயரில் ரீசெண்டாக அவரை அடிக்கடி பார்க்க முடியுது. ரீசெண்டாக சென்னையில் நடந்த சென்னை சூப்பர் கிங் 2025 மேட்சுக்கு கூட அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அதை பார்த்து அவர் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இதே வருஷம் அவர் இந்திய புகழ்பெற்ற விருந்தான பத்மபூஷன் அவார்டையும் வாங்கியிருந்தார். அண்ட் தல அஜித் சார் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் 63 படம் பண்ணியிருக்காரு. அதில் இந்த வருஷம் அவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் தான். அதில் விடாமுயற்சி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வசூலும் வரல, ஹிட்டும் ஆகலையாம். ஆனால் குட் பேட் அக்லி நல்ல கலெக்ஷன்ஸ் கிடச்சிதான். அண்ட் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவரோட ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சான். சினிமா சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு கார் ரேசிங் ரொம்பவே பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகெயின் இப்போது கார் ரேசிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராரு. அதுக்காக அவர் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியதாக இருந்துதான். வெயிட் மெயின்டைன் பண்ணாதான், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டால் தான் கார் ரேஸில் கலந்துக்க முடியுமா. ஸோ அதுக்காக ஆகஸ்ட் 2024லேருந்து இப்போ வரைக்கும் 8 மாதம் 42 கிலோ டயட் இருந்து கம்மி பண்ணியிருக்காராம். சாப்பாடு, ஸ்விம்மிங், சைக்கிளிங் எக்ஸட்ரான்னு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. காஃபி, டீயை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சுத்தமாக எடுத்துக்கிறதே இல்லையா. ப்ரோட்டீன் அண்ட் கம்மியான சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டாராம். ஏன்னா கார் ரேஸில் கலந்துக்கணுன்னா ஃபிட்டாக இருக்கணும். அவரோட மைண்டில் ஃபிட்டாக இருக்கணுன்றதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தாராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி தான் அவருக்கு பிக்கஸ்ட்டு சப்போர்ட்டுனும். அவரோட ஒய்ஃபான ஆக்ட்ரஸ் ஷாலினி ஃபேமஸ் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவருக்காக நிறைய விஷயத்த தியாகம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் சரியான முடிவு எடுக்க ஒரு பிக் சப்போர்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ என்னோட புகழ் எல்லாமே அவங்களுக்கு தான் சேரணும்னு சொல்லியிருக்காரு. கார் ரேசிங் மட்டும் இல்லாமல் கன் ஷூட்டிங்கும் அஜித் சாருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். சிம்பிளான லைஃப் ஸ்டைலும் ஃபேன்ஸோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்டு ஃபைனலாக அவர் 2026 ஹாலிடேஸில் அவரோட நெக்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புவி. பாய்.